ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் 65 செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். ஒரு 300 கிராம் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சோள மாவு, மிளகாத்தூள், அரிசி மாவு, காஷ்மீரி சில்லி தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு எண்ணெய். நம்ம கட் பண்ண மஷ்ரூமை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு. இதை போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லாவே கிளறி விடுங்க. இந்த மஷ்ரூம் ஜூஸ் எல்லாமே அதில் ஊறி நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ஊற வச்சுருக்க மீதம் இருக்க அந்த மஷ்ரூமையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மஷ்ரூம் 65 பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்காது. ஏன்னா அது மஷ்ரூமில் நமக்கு ஜூஸ் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் சாஃப்டாகவே தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரியே எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மஷ்ரூம் 65 தயாராகிடுச்சு.